வெல்கம் டு அவர் சேனல் ராம்ஸ் இன்ஃபோ. இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசால்ட். நிறைய இடத்துல இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயே நிறைய பேர் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. நான் அசால்ட்டாக அந்த இதை முடிச்சிடுவேன், நான் அசால்ட்டாக இதை முடிச்சிடுவேன், இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, நான் அசால்ட்டாக முடிச்சிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இந்த வார்த்தையை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஒருவரை தாக்க முயற்சித்தல் அல்லது உடல் ரீதியாக காயப்படுத்துதல். இப்போ எதுக்கு நான் இந்த இதை பற்றி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. யாருன்னே தெரியாது, அவன் நம்மளை தாக்கியிருப்பான். ஒரு அர்த்தமற்ற காரணத்திற்காக அவன் நம்மளை தாக்கியிருப்பான். இந்த மாதிரி நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும், லீகலாக என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அசால்ட் வந்து மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து சிம்பிள் அசால்ட். இப்போ நானும் இன்னொருத்தனும் இருக்கேன். ஒருத்தன் வந்து என்னைய ஒரு ரீசனே இல்லாமல், அர்த்தமற்ற ரீசனே இல்லாமல் வந்து என்னை தாக்குறான். நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன். அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் போது என்னை தாக்குனவனுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதம் சிறை தண்டனை, 500 அபராதம், ஃபைன், இல்லைன்னா இந்த ரெண்டுமே. அடுத்த ஒன்று வந்து அசால்ட் காசிங் ஹர்ட். இப்போ அவன் அடிக்கான், அது மூலயமா எனக்கு உள்காயம் ஏற்படுதுன்னா அவனுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஜெயிலு, 1000 அபராதம், இல்லைன்னா ரெண்டுமே. தேர்ட் ஒன்று வந்து சீரியஸ் அசால்ட். அவன் என்னை அடிக்கான், அவன் அடித்ததில் எனக்கு காது அல்லது கண் பார்வை போகுது, பல்லு விழுது, ரத்தம், அந்த மாதிரி சிவியர் இன்ஜூரி ஏதாவது ஏற்படுதுன்னா அதுக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம். ஃபோர்த் ஒன்று அசால்ட் வித்து டேஞ்சரஸ் வெப்பன். அவன் என்னைய கைட்டு அடிக்காமல் ஒரு அருவாள், கத்தி, கட்டை, கம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி அவன் என்னைய தாக்குறானா அவனுக்கு என்ன தண்டனை, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வர பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும். இதில் அவங்க என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, காயத்தின் அளவு, அவன் யூஸ் பண்ண வெப்பன், பாதிக்கப்பட்டவர் யார். இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து பெண், குழந்தை, அரசு ஊழியராக இருந்தாங்கன்னா ஆக்ஷன் கொஞ்சம் சிவியராக இருக்கும். மோஸ்ட் ஆஃபாக குற்றம் நிரூபிக்கப்பட்டாலே ஆக்ஷன் சிவியராக தான் இருக்கும். அதுலேயும் இந்த பெண்கள், குழந்தைகள், அரசு ஊழியர்கள் மேலே இந்த அசால்ட் நிகழ்த்தப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்ப்பாங்க. ஓகே, இப்போ அடையாளம் தெரியாத ஒரு நபர் அல்லது பரிச்சயமான ஒரு நபர் மூலமாக நான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறேன், நான் பாதிக்கப்படுறேன். அவர் என்னைய கட்டையை கொண்டு அடித்து எனக்கு காயம் ஏற்படுத்துகிறாரு. அந்த சமயத்தில் நான் லீகலாக என்ன பண்ணணும், அப்படி தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு காயம் ஏற்படுதுன்னா, ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு காயம் ஏற்படுதுன்னா, நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நான் 2 நாளாக நான் பார்த்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை தான் நான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ தான் எங்கள் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ என்னோடய பிரதருக்கு நடந்துச்சு, தம்பிக்கு நடந்துச்சு. அதிலேருந்து தான் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி, இந்த அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு சரி மேக் பண்ணி இது பண்ணுவோமேன்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி உங்களுக்கு யார் மூலியமாவது தாக்கி உங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா டைரெக்டாக ஜிஹெச் போயிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஜிஹெச்சில் 24 ஹவர்ஸும் ஒரு போலீஸும் ஒரு ஆன் டியூட்டி டாக்டரும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக போய் நடந்த விஷயத்தை அந்த போலீஸ்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் நம்மளோட பேர், நம்மளோட அட்ரஸ்ஸு, என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அப்போசிஷன் பார்ட்டி யார், ஓகே, எங்கெங்கே காயம் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் அவங்க ரெஜிஸ்டரில் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம். டாக்டரு நம்மளோட இதில் அந்த காயத்தோட தீவிரத்தெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு அந்த காயத்துக்கு மருந்து, டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. போட்டுட்டு ஓபி சீட், புறநோயாளி ரசீது அப்படின்னு ஒன்று கொடுக்காங்க. இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். இந்த மாதிரி நம்ம போனோம்னா டைரெக்டாக அங்கே இருக்க போலீஸ் வந்து
அந்த இன்சிடென்ட் நடந்த ஏரியாவை பொறுத்து அந்த ஏரியா எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே வருதுன்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேயா, இது நமக்கு ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா மேற்கொண்ட நடவடிக்கை காவல் நிலையத்திலேருந்து எடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலயமா போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஆஃப்டர் தட் என்ன நடக்கும்னா, இப்போது இதே டிஃப்ரெண்ட் ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தால் டைரெக்டாக எஃப்ஐஆர் தான் போடுவாங்க. இதே மோஸ்ட்லி சேம் கேஸ்டாக இருந்தால் சமரசம் பேசுவாங்க. சமரசம் பேச நம்ம உடன்படலை அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணி எப்படி யார் மூலயமா காயம் ஏற்பட்டுச்சோ அவங்கள ரிமாண்ட் பண்ணி மேற்கொண்டு நம்ம கோர்ட்டில் போய் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா, முடிஞ்ச அளவுக்கு சமரசம் பேசி வைக்க தான் காவல் நிலையத்துலேயும் இது பண்ணுவாங்க. ஓகேயா, இது வந்து நான் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, ரீசெண்டாக என் தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆட்டுக்கு கொலை போன இடத்துல ஒருத்தவரால் பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளானான். டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ண சொன்னாங்க. எங்கள் மாமா வந்து ஓகே நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் காயத்துக்கு இன்ஜுரி மருந்து போட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் போனோம். அங்கே இருந்தவங்க காயத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்து ஒரு ஊசியை போட்டு அவங்க ஒரு ஓபி சீட்டு கொடுத்தாங்க. அடுத்த அட்வொகேட்டை பார்க்கும்போது நீங்கள் எதுக்கும் ஜிஹெச் போயிருங்க, இன்ஜுரி சிவியராக இருக்கும், ஏதாவது எலும்பில் ஃப்ராக்சர் இருக்கும், நீங்கள் ஜிஹெச் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் கொடுத்துருவாங்கன்ட்டு ஜிஹெச் போனோம். ஜிஹெச்சில் 24 ஹவர்ஸ் ஒரு போலீஸ் இருப்பாங்க. எனக்கு அட்வொகேட் சொன்னது மூலமாக தான் எனக்கே தெரியும். அது வரைக்கும் எனக்கே தெரியாது. அவங்க நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு டாக்டர் அந்த தீவிரத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எழுதி கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மதியம் 12 மணி வரை தான் எக்ஸ்ரே எடுப்பாங்களாம். நாங்கள் நைட்டு தான் 6:30க்கு தான் போனோம். ஸோ நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே போய் எக்ஸ்ரே எடுக்க போயிருந்தோம். நாங்கள் இந்த ஸ்டேஷன் போயிருந்தோம். ஸ்டேஷனில் 2 தரப்பையும் வச்சு கூப்பிட்டு பேசினாங்க. 2 தரப்போட வாதத்தையும் கேட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எவிடன்ஸ் தான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ நான் அந்த நடந்த இன்சிடெண்ட்டு நான் ஒரு கேப்சர் பண்ணதுனால, ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணதுனால எங்கள் சைடு ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருந்ததுனால எங்களால் நின்று பேச முடிஞ்சிச்சு. இப்போ அந்த நடந்த இன்சிடெண்ட்டை நான் கேப்சர் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா நாங்கள் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கவே முடியாது. ஃபைல் பண்ணியிருந்தால் அந்த கேஸ் நின்றுருக்காது. ஸோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல இருந்து உங்களை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் சேஃப்கார்டு ஆன பிறகு முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ண பாருங்கள். எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருச்சு, ஏஐ வந்துருச்சு. இன்னமும் நம்ம எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த இன்சிடெண்ட் எனக்கு என் நம்பிக்கை நடந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு கம்மாக்கரை வயக்காடு, ஒரு இதே கிடையாது, ஒரு சிசிடிவி கவரேஜே இல்லாத ஒரு ஏரியா. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். இத்தனைக்கும் அந்த பெரியவர்கிட்ட சொன்னோம் நாங்கள், ஐயா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் வரலை, நீங்கள் தகாத வார்த்தையில திட்டாதீங்க, கம்ப்யூட்டர் எதுக்கு அடிக்கிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி பார்த்தோம். அந்த பெரியவருக்கு என்ன சொன்னாலும் புரியலை. வயசுக்கு மீறின செயலில் ஈடுபட்டார். ஓகே முடிஞ்சு நாங்கள் ஸ்டேஷன் போனோம். ஸ்டேஷன்லேயும் பேசி முடித்து சுமூகமாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. 2 தரப்பினர்கிட்டையும் எழுதி வாங்கிட்டாங்க. இனிமேல் இது போன்ற சம்பவம் நடைபெற்றால் அந்த மாதிரி எழுதி வாங்கிட்டாங்க. ஓகே, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ யார் மூலியமாவது நீங்கள் காயப்படுத்தப்படுறீங்கன்னா, காயத்துக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள் என்றால் டைரெக்டாக ஜிஹெச் போயிருங்க. அது மெயின் மேட்ரு வந்து கேப்சர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எவிடன்ஸை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எவிடன்ஸை சேகரிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஓகே ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே வர ஜென்ரேஷன் எல்லாம் படித்த ஜென்ரேஷன், ஜென்சி ஜென்ரேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுதுன்னா கேப்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குன்னா நீங்கள் பதிலுக்கு தற்காப்புக்கு தாக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
இன்சிடென்ட் நடக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரெக்டாக ஜிஹெச்சுக்கு போய் மெடிசன் வாங்கிட்டு ஆஃப்டர் தட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. தெரியும் இந்த காலத்தில் எவிடன்ஸ் தான் பேசும். ஓகே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.